வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் வந்து 2010 எஸ்ஐ கொஷின் தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஓப்பன் கேட்டகரிக்கான கொஷின். இதோட சீரீஸ் பார்த்தீங்கன்னா ஏ சீரீஸ் கொஸ்டின். ஸோ இது இப்போ ஆல்ரெடி நம்ம 2015 எஸ்ஐ கொஷின் பார்த்துருக்கோம். அதே மாதிரி இப்போ 2010 உள்ள சைக்காலஜி கொஷின் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா, அருணா வந்து ஒரு கேக்கை 2 பாதியாக வெட்டுறாங்க. அதுல ஒரு பாதியை சம அளவுல சிறு துண்டுகளாக வெட்டுறாங்க. ஒவ்வொரு சிறிய துண்டும் 20 கிராம் எடை உள்ளதா இருந்துச்சு அப்படின்னா அவங்கள்ட்ட 7 கேக்கு துண்டுகள் இருக்குது. ஸோ முழு கேக்கோட எடை என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு கேக்கை வந்து என்ன பண்றாங்க, ஒரு கேக்கை சம பாதியா பிரிக்கிறாங்க, 2ஆ பிரிக்கிறாங்க. பிரிச்சுட்டு இதுல இருக்க ஒரு பாட்டு, அதாவது இப்படி இருக்க ஒரு பாட்டு என்ன செய்யறாங்க, சம அளவுல சிறு துண்டுகளா வெட்டுறாங்க. ஸோ இதை எத்தனை துண்டுகளா வெட்டுறாங்க அப்படின்னு நமக்கு தெரியாது. ஆனால் இதுல உள்ள ஒரு துண்டோட எடை வந்து 20 கிராம்ஸ் இருக்கு. ஸோ 20 கிராம் எடை உள்ள ஒரு சிறு துண்டுகளா பிரிக்கிறாங்க. அவங்கள்ட்ட 7 கேக்கு துண்டுகள் இருக்கு. 7 கேக்கு துண்டுகள் மொத்தம் இருக்கு. அப்போ ஏற்கனவே இந்த பாதி கேக்கு துண்டு இருக்குமா, பாதி கேக்கு துண்டு பிளஸ் இந்த பாதி அவங்க எத்தனை பிரிச்சிருந்தா மொத்தம் 7 வரும். இது 6ஆ பிரிச்சிருந்தாதான் 6 பிளஸ் இந்த பாதி 1 சேர்த்தோம்னா மொத்தம் 7 கேக்கு துண்டுகள் வரும். அப்ப அவங்க அந்த பாதியை வந்து 6 ஈக்குவல் பீசஸா பிரிச்சிருப்பாங்க. அப்போ ஒவ்வொரு பீசஸும் 20 கிராம் இருந்துச்சுன்னா 6 ஈக்குவல் பீசஸ் வந்து எவ்வளவு கிராம் இருக்கும், 6 × 20, ஸோ 120 கிராம் வந்து ஒரு பாதி கேக் மட்டும் இருக்கும். அப்ப இன்னொரு பாதி என்ன இருக்கும், அதே அளவு தான் இருக்கும். அப்ப 120 + 120 240. அப்போ இதுல அவங்க அந்த கேக்கோட எடை, ஒரிஜினல் எடை என்பது 240 கிராம் அளவு இருக்கும். ஸோ ஆன்சர் வந்து 240. அடுத்து பாருங்க செகண்ட் கொஸ்டின். இரு இலக்கமுள்ள எண்ணின் இடங்களை ஒன்றோடொன்று மாற்றப்பட்டால் புதிய எண் பழைய எண்ணை விட 15 அதிகமாக உள்ளது எனில் பழைய எண். ஸோ இந்த மாதிரி எல்லாம் கொஸ்டின் கேட்டாங்கன்னா டைரக்டா ஆன்சர்ல இருந்து செக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க, 53ங்கிற ஆப்ஷன் எடுத்துக்கிறோம். இதை வந்து இடமாட்டும் போது என்ன ஆகுது, 35ஆ மாறும். இப்போ இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் நமக்கு என்ன வேணும், 18 அப்படின்னு வரணும். வந்துச்சுன்னா அதுதான் கரெக்டான ஆப்ஷன். ஸோ 35க்கும் 53க்கும் டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா 15 18 வருது. அடுத்து என்ன கண்டிஷனா, புதிய எண் பழைய எண்ணை விட 18 அதிகமா இருக்கணும். சோ பழைய எண்ணா இங்க கொடுத்திருக்கதான் பழைய எண். புதிய எண்ணுங்கிறது மாத்தினதுக்கு அப்புறமா வர்ற தான் புதிய எண். அப்ப புதிய எண் தான் பெரிய நம்பரா இருக்கும். ஆனா 53 விட 35 சிறுசு. அப்ப அந்த கண்டிஷன்லயே இந்த ஆப்ஷன் தப்பாயிரும். அடுத்து 57 வச்சுக்கிறோம். 57 வந்து 75 அப்படின்னு வரும். சோ புதிய எண் வந்து பெரிய நம்பர் தான். அது எவ்வளவு பெரிய நம்பரா இருக்கணும், 18ங்கிற அளவுக்கு பெரிய நம்பரா இருக்கும். சோ 57ஓட 18 கூட்டினீங்கன்னா 75 வரும். அப்ப ஆப்ஷன் இது செக் பண்ணிடலாம், இது கரெக்டா வரும். இது 75க்கு போட்டீங்கன்னா 57 வரும். புதிய எண் வந்து சின்ன நம்பரா வருது. ஸோ ஆப்ஷன் தப்பு. 86னா 68 வரும். இதுவும் சின்ன நம்பரா வருது. அப்ப இது தப்பு. இது 1 மட்டும்தான் இந்த நம்ம மாற்றும் போது பெரிய எண்ணா வருது. ஸோ ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. போர் வீரர்களும் அவர்களது தலைவர்களும் அடங்கிய 1200 பேர்கள் வந்து புகை வண்டியில் பிரயாணம் செய்து கொண்டுள்ளனர். ஒவ்வொரு 15 பேர் போர் வீரரும் ஒரு தலைவர் உள்ளார். அந்த குழுவில் தலைவர்கள், ஸோ அந்த குழுவில் உள்ள தலைவர்களோட எண்ணிக்கை கேட்டிருக்காங்க. இது என்னன்னு பார்ப்போம். இப்ப தலைவர் அப்படிங்கிறவரே 15 பேருக்கு ஒரு தலைவர். ஸோ 15 பேருக்கு ஒரு தலைவர்னா அப்ப அந்த குரூப்ல எத்தனை பேர் இருப்பாங்க, மொத்தம் 16 பேர் இருப்பாங்க. ஸோ ஒரு குரூப்ல 16 பேர்னா எத்தனை குரூப் வரும், 1200ல எத்தனை குரூப், ஸோ 1200 ÷ 16. அவ்வளவுதான். இது எப்படி இருக்கு, 4ஆல் அடிக்கிறாமா, 4 அங்க 16, 3 அங்க 12, ஸோ 300 வரும். திருப்பி 4ஆல் அடிச்சோம்னா 7 நாங்க 28, மிச்சம் 20, 5 ஸோ மொத்தம் எத்தனை குழுக்கள் இருக்கும், 75 குழுக்கள் இருக்கும். அப்போ ஒவ்வொரு குழுவிலையும் ஒவ்வொரு தலைவர், அப்ப 75 தலைவர் இருப்பாங்க. ஸோ ஆன்சர் இதுக்கு 75 அப்படிங்கறத ஆன்சர் வரும். அடுத்து பாத்தீங்கன்னா, ஒரு செஸ் விளையாட்டு போட்டியில 6 விளையாட்டு வீரர்கள் ஒவ்வொரு ஆட்டக்காரனுடன் ஒரு முறை மட்டும் விளையாடுறாங்க. ஒரு செஸ் போட்டியில 6 பேர் இருக்காங்க. 6 பேரும் ஒவ்வொருத்தரோட ஒவ்வொரு முறை மட்டும்தான் விளையாடுறாங்க. ஓகேவா, அப்படின்னா எத்தனை ஆட்டங்கள் ஆடி இருப்பாங்க. இதுக்கு ஆல்ரெடி நான் இதே மாதிரி வந்ததுக்கு இந்த கை குலுக்குறதுக்கு நான் ஒரு ஷார்ட்கட் சொல்லி கொடுத்தேன். என்னன்னா n × n-1 ÷ 2. இதுதான் இதுக்குரிய ஆன்சர். இங்க என்னங்கிறது எத்தனை பேரோ இல்ல எத்தனை பேர் இருக்காங்களோ இல்ல எத்தனை விளையாட்டுகளோ அதுதான். ஸோ அப்ப n போடும்போது 6 × 5 ÷ 2 வரும். அடிச்சோம்னா 3, அப்போ என்ன வருது 15. அப்ப ஒரு முறை மட்டுமே விளையாடுறாங்க அப்படின்னா ஆன்சர் வந்து 15 அப்படிங்கிறது வரும். ஸோ இதே மாதிரிதான் கை குலுக்குறாங்க. இப்ப 10 பேர் வந்து ஒவ்வொருத்தரோட ஒரு முறை மட்டும் கை குலுக்குறாங்க அப்படின்னாலும் இதே ஃபார்முலா தான்.
அடுத்த கொஸ்டின் பாருங்க. மாடு கோழி அடங்கிய கூட்டத்தில் கால்களின் எண்ணிக்கை 2 மடங்கு தலைகளின் எண்ணிக்கையை விட 14 அதிகம். கால்களோட எண்ணிக்கையோட 2 மடங்கு தலைகளின் எண்ணிக்கையை விட 14 அதிகமாகும். அப்படியெனில் மாடுகளின் எண்ணிக்கை என்ன? ஃபர்ஸ்ட் மாடு கோழி 2 இருக்கு. ஸோ மாடு கோழி அப்படின்னு பார்த்தோம்னா தலைங்கிறது ஒன்னொன்னு தான் இருக்கும். கோழிக்கு ஒரு தலை தான், மாட்டுக்கு ஒரு தலை தான். அப்ப டோட்டல் எண்ணிக்கைங்கிறது இந்த மாட்டோட தலையோட எண்ணிக்கையும் கோழியோட தலையோட எண்ணிக்கையும் கூட்டணும் அப்படின்னா அதுதான் எவ்வளோ பேர் மொத்தம் அப்படிங்கிறது கிடைக்கும். ஓகேவா? இது தலைகளோட எண்ணிக்கை எக்ஸ் ஒய். ஓகேவா? இப்போ கால்களின் எண்ணிக்கை வேணும். மாட்டுக்கு எத்தனை கால் வரும்? மாட்டுக்கு 4 கால் இருக்கும். கோழிக்கு 2 கால் தான் இருக்கும். அப்ப ஒரு மாட்டுக்கு 4 கால்னா எக்ஸ் மாட்டுக்கு எத்தனை கால் இருக்கும்? 4x கால் வரும், மொத்த கால்கள் மட்டும். அதே மாதிரி கோழி ஒய் கோழிக்கு எத்தனை கால்கள் வரும்? 2 × y. ஒரு கோழிக்கு 2 கால்னா ஒய் கோழிக்கு 2y கால் இருக்கும். ஸோ இது கால்களின் எண்ணிக்கை. இது 2ஐயும் கூட்டோம்னா கால்களின் எண்ணிக்கை, இது 2ஐயும் கூட்டோம்னா தலைகளின் எண்ணிக்கை. இப்ப தலைகளின் எண்ணிக்கை கால்களின் எண்ணிக்கை எவ்வளவுன்னு கண்டுபிடிச்சோம். இப்ப கண்டிஷனுக்கு வர்றோம். கால்களோட எண்ணிக்கை 2 மடங்கு தலைகளின் எண்ணிக்கையை விட 14 அதிகம். ஸோ கால்களின் எண்ணிக்கைனா 4x + 2y. இது எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா தலைகளோட எண்ணிக்கையில 2 மடங்கு. அப்ப 2 × x + y. இதை விட 14 அதிகம். ஸோ +14. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணி நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? மாடுகளோட எண்ணிக்கை. மாடுகளோட எண்ணிக்கைனா எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ 4x + 2y = 2x + 2y + 14. இங்கே 2y இருக்கு, 2y இருக்கு. அப்போ yங்கிறது கேன்சல் ஆயிரும். அப்ப என்ன பண்ணலாம்? x மட்டும்தான் இருக்கும். இது இந்த சைடு கொண்டு வரும்போது 2x இருக்கும். ஸோ 2x = 14 அப்படின்னா x = 7. அப்போ மாடுகளோட எண்ணிக்கை என்ன? 7 மாடுகள் இருக்கும். அடுத்த கொஸ்டின் பாருங்க. கீழுள்ள தொடர்ல விடுபட்ட பின்னம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது 4/9, 9/20, அதுக்கு நடுவில் ஒரு பின்னம் வருது. அப்புறம் 39/86 அப்படிங்கிறது வருது. ஸோ இதுக்குரிய டிஃப்ரென்ஸ் நடுவில் என்ன வரும் அப்படின்னு பாருங்க. நம்ம என்ன பண்ணலாம்? நியூமரேட்டர் டினாமினேட்டர் தனித்தனியாக பிரிச்சுக்கலாம். அப்படிங்கிறப்போ நமக்கு ஏதாவது டிஃப்ரென்ஸ் தெரியுதான்னு பார்ப்போம். 4க்கும் 9க்கும் டிஃப்ரென்ஸ் என்ன வருது? 5 வருது. அடுத்து பாத்தீங்கன்னா இங்க எந்த நம்பர் போட்டா 5ஓட மடங்குகள் வர்ற மாதிரி இருக்குன்னு பாருங்க. 17 போட்டா வருமா? 17ல இருந்து 9 போச்சுன்னா என்ன வரும்? 8 வரும், வராது. 19 போட்டோம்னா 19ல இருந்து 9 போச்சுன்னா 10 வரும். அடுத்து 39ல இருந்து 19 போச்சு அப்படின்னா 20 வரும். ஸோ 5, 10, 20 அப்படின்னு போகுது. ஸோ அப்ப என்ன வரலாம்? பிங்கிற ஆப்ஷன் வரலாம். அதே மாதிரி டினாமினேட்டர் செக் பண்ணி பார்ப்போம். நான் 9க்கும் 20க்கும் டிஃபரன்ஸ் 11. அடுத்து 20க்கும் 42க்கும் டிஃபரன்ஸ் என்ன வருது? 22 வருது. அடுத்து 42க்கும் 86க்கு டிஃபரன்ஸ் 44 வருது. இது பாத்தீங்கன்னா 11, 22, 44. ஸோ அது ஒரு சீரீஸ்ல வருது. அப்ப கண்டிப்பா ஆப்ஷன் பியா தான் இருக்கும் அப்படிங்கிற கன்க்ளூஷனுக்கு வந்துடலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. சென்ட் அப்படிங்கிறதுக்கு பதிலாக ஏதோ குறியீடு கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஏஎன்டி ஆன்ட்டுக்கு பதிலாக குறியீடு இருந்துச்சுன்னா டிஎன்னுக்கு என்ன வரும்? இதில் பார்த்தீங்கன்னா டீக்கு என்னன்னு பாருங்க. டீக்கு ஆல்ரெடி மைனஸ் வருது, இதுலேயும் மைனஸ் வருது. அப்போ டீக்கு என்ன வரும்? மைனஸ் உள்ள ஒரே ஒரு ஆப்ஷன் சி தான். இல்லை நீங்கள் மற்ற இஎன் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கணும் கூட அவசியம் இல்லை. ஏன்னா ஃபர்ஸ்ட் மைனஸ் இது 1க்கு மட்டும்தான் வருது. அப்போ இதுதான் ஆன்சர் அப்படின்னு போயிடலாம். செக் பண்ணி பாருங்க. ஈக்கு பார்த்தீங்கன்னா டிவைடர் வருது. அடுத்து எண்ணுக்கு பார்த்தோம் அப்படின்னா இன்ட்டு வருது. ஸோ இப்போ இதுதான் ஆன்சராக இருக்க முடியும். அடுத்த கொஸ்டின் பாருங்க. ரமேஷ் ஒரு தேர்வில் 108 கேள்விகளுக்கு தீர்வு கண்டுபிடிக்கிறார். ஸோ ஒரு கொஸ்டின், ஒரு எக்ஸாம்ல பாத்தீங்கன்னா 108 கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்றாரு. அதுல அவர் 0 மதிப்பெண்களே வாங்குறாரு. 108 கொஸ்டின் அட்டன் பண்ணியும் அவர் 0 மார்க் தான் வாங்குறாரு. அப்படின்னா எத்தனை கேள்விகள் தவறா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுல என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்கன்னா, சரியா இருக்கக்கூடிய விடைக்கெல்லாம் 1 மதிப்பெண்ணும், தவறான விடைக்கெல்லாம் 1/3 மதிப்பெண்ணும் குறைக்கப்படுது. ஸோ இப்ப ஒரு 108 கொஸ்டின்ங்கிறது கரெக்டான ஆன்சர் பிளஸ் ரைட்டான ஆன்சர். எக்ஸ் கரெக்டான கொஸ்டின், எக்ஸ் அளவு கொஸ்டின் கரெக்டா எழுதியிருக்காரு, ஒய் அளவு கொஸ்டின் ராங்கா எழுதியிருக்காருன்னு வச்சுக்குவோம். அப்ப எக்ஸ் பிளஸ் ஒய்ங்கிறதா 108 கொஸ்டின். இப்ப மார்க்குக்கு வருவோம். மார்க் என்ன? 0 மார்க். இந்த 0 மார்க்குங்கிறது கரெக்டான கொஸ்டின்ல இருந்து ராங்கான கொஸ்டினோட மார்க்கு கழிக்கணும். அப்ப கரெக்டான கொஸ்டின் எக்ஸ் கொஸ்டின் கரெக்ட்னா ஒரு கொஸ்டினுக்கும் ஒரு மார்க். அப்ப எவ்வளவு மார்க்? எக்ஸ் மார்க் பிளஸ் மைனஸ், ஏன்னா ராங் கொஸ்டின்ங்கிறதுனால இதை கழிக்கிறோம். ஒரு தவறான விடைக்கு 1/3 மதிப்பு குறையும். அப்படின்னா ஒய் தவறான விடைக்கு 1/3 × ஒய் மார்க் குறையும். அப்ப இது சிம்பிளிஃபை பண்ணோம்னா ஆன்சர் கிடைக்க போகுது.
இங்க என்ன பண்ணலாம்னா இதை இந்த பக்கம் கொண்டு வாங்க. 1/3y இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு வரும், y இஸ் ஈக்குவல் டு 3xன்னு வரும். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? தவறான கேள்வி, அதாவது ஒய்யோட வேல்யூ என்னன்னு தான் கண்டுபிடிக்கணும். அப்போ நான் என்ன பண்றேன்னா இதை வந்து x இஸ் ஈக்குவல் டு y/3ன்னு எடுத்துட்டு இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட் பண்றேன். அப்போ என்ன ஆகும்? 108 இஸ் ஈக்குவல் டு y ஆல்ரெடி இருக்கும், y plus y/3, xக்கு பதிலா y/3ன்னு சப்ஸ்டிட் பண்ணும்போது சிம்பிளிஃபை பண்ணுவோம். ஸோ 3y plus y divided by 3ன்னு வரும், 108 இங்கே வரும். கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 3 24 1 3 3 இஸ் ஈக்குவல் டு 4y. இது 4ஆல் அடித்தோம் அப்படின்னா 8 நாங்க 32 1 நாங்க. அப்போ 81 கொஸ்டின் வந்து தப்பா ஆன்சர் பண்ணியிருப்பாரு. ராங்கான கொஸ்டின் வந்து 81. அடுத்து பாத்தீங்கன்னா ஏஜ் சம்மு. ரீட்டா ரமாவை போல வயதுல 2 மடங்கு பெரியவள். 3 வருடங்களுக்கு முன்பு அவர் ரமாவை விட 3 மடங்கு வயதில் பெரியவளாக இருந்தார். தற்போது ரீட்டாவின் வயது என்ன? ஸோ ரீட்டாவோட ஏஜ் தான் கேட்டிருக்காங்க. ரீட்டாவோட ஏஜை வச்சு நம்ம ஆப்ஷன்ல இருந்து போலாம். ஓகேவா? ஸோ ரீட்டாவுக்கும் ரமாவுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா, ரீட்டா ரமாவை போல் வயதில் 2 மடங்கு பெரியவள், ரீட்டா தான் பெரியவள். அப்போ இப்போ நான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எடுத்துக்கிறேன். 6 வயசு ரீட்டாவுக்கு. இப்போ ப்ரெசண்டா ரீட்டாவுக்கு 6 வயசுனா ரமா அப்படிங்கிறவ 3 வயசா இருப்பா. ஏன்னா ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ரமாவை விட 2 மடங்கு வயசு பெரியவ. அப்ப இது 3ஆ இருந்தாதான் ரீட்டா 6ஆ இருப்பா. இப்போ 3 வருஷத்துக்கு இது வந்து பிரசன்டேஜ். இதே இது 3 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னா 3 கழிங்க, ரீட்டாவுக்கு 3 வயசா இருக்கும். ரமா வந்து அப்ப பிறக்கவே மாட்டா. 3 கழிச்சோம்னா 0. அப்ப ரமா வந்து பிறந்திருக்கவே மாட்டா. அப்படிங்கிறப்ப தப்பா வரும். ஓகேவா? ஆனா அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, 3 வருஷத்துக்கு முன்னாடி ரமாவை விட 3 மடங்கு வயது பெரியவளாக இருந்திருப்பார்னு. ஓகேவா? ஸோ அப்ப இங்க நம்ம 3 வருஷத்தை கழிக்கும் போது என்ன ஆயிடுது? ரமாவுக்கு 0 வயசுன்னு வருது. அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தப்பு. அடுத்து 2வது ஆப்ஷன் 7 நீங்க எடுத்துக்கிட்டோம்னா அவளை விட 2 மடங்கு 2.5 வயசுன்னு வச்சுக்கிருவோம். 2.5 வயசுனாதான் என்ன ஆகும்? 2.5 வயசா? 3.5 வயசு. 3.5 வயசுனாதான் இவளுக்கு 7 வயசு ஆகும். ஓகேவா? இப்ப 3 வருஷத்துக்கு முன்னாடினா ரீட்டாவுக்கு 4 வயசா இருக்கும். இவளுக்கு வந்து பாத்தீங்கன்னா 1/2 வயசு. 1/2 வயசுலாம் கால்குலேட்டே பண்ண முடியாது. ஸோ அப்ப ஏங்கிற ஆப்ஷனும் பிங்கிற ஆப்ஷனும் தப்பு. அடுத்து 8க்கு வர்றோம். ரீட்டாவுக்கு 8 வயசு அப்படின்னா இவளை விட 2 மடங்கா இருக்கணும். அப்ப இங்க 4 வயசா இருக்கும் ரமாவுக்கு. 3 வருஷத்துக்கு முன்னாடினா இதுல 3 கழிங்க, இதுல 3 கழிங்க. கழிக்கும் போது என்ன வரணும்? ரமாவை விட இவ 3 மடங்கு வயது பெரியவளா இருக்கணும் ரீட்டா. அப்படிங்கிறப்போ இவளுக்கு 3 வயசா தான் இருக்கணும். அப்ப இந்த கண்டிஷனும் தப்பா வருது. இப்போ 3 ஆப்ஷன் தப்புனா கண்டிப்பா டிங்கிற ஆப்ஷன் தான் கரெக்டா இருக்கும். இதையும் செக் பண்ணி பார்த்தலாம். இப்ப ரீட்டாவுக்கு 12 வயசுன்னு வைங்களேன். ரமா வந்து ரமாவை விட ரீட்டா 3 மடங்கு பெரியவள். அப்ப ரமாக்கு வந்து 4 வயசா இருக்கும். 3 வருஷத்துக்கு முன்னாடி 3 கழிங்க, இங்க 9, இங்க 3 கழிச்சோம்னா 1. ஓகேவா? சாரி, இங்க 2 மடங்கு பெரியவன்னா 6 வரும் இல்லையா? நான் தான் 3ன்னு போட்டேன். 2 மடங்கு பெரியவள்னா 6 வரும். அதுல 3 கழிச்சோம்னா 3. இப்ப 3ஆல பெருக்கும் போது 9 வருது. ஸோ அப்ப 2வது கண்டிஷன் கரெக்டா வருது. 12 வயசா இருந்தாதான் இந்த 2 கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம ஈஸியா ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. கோபால் கிருஷ்ணனை விட 4 வயது இளையவர். ரமேஷ் லீலாவை விட 6 வயது மூத்தவர். ஷீலா லீலாவை போல 2 மடங்கு வயது அதிகமானவர். கிருஷ்ணா ரமேஷை விட 4 வயது பெரியவர். ஷீலாவோட வயது 8 அப்படின்னா எந்த இருவருக்கு ஒரே ஏஜ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அவங்க கொடுத்துருக்க கண்டிஷன் எல்லாம் பார்ப்போம். யாரோட ஏஜ் கொடுத்துருக்காங்க? ஷீலாவுக்கு வயசு சொல்லிட்டாங்க. அப்ப ஷீலாவை வச்சே நம்ம கண்டுபிடிப்போம். ஷீலாவோட வயசு 8. இப்ப ஷீலாவை வச்சு யாருக்கு வயசு வருதுன்னு பாருங்க. ஷீலாவுக்கும் லீலாவுக்கும் சம்பந்தப்பட்டு சொல்லியிருக்காங்க. அப்ப லீலாவோட ஏஜ்ங்கிறது ஷீலாவை போல 2 மடங்கு. சாரி, ஷீலாவோட ஏஜ் வந்து லீலாவை போல 2 மடங்கு வயது அதிகமானவர். அப்ப இதுல 2ஆல வகுத்தோம்னா லீலா வந்து 4 வயசு. ஷீலா 8ஆ இருந்தானா லீலா 4ஆ இருப்பா. இப்ப இந்த லீலா ஷீலா வச்சு வேற ஏதாவது கண்டிஷன் இருக்கான்னு பாருங்க. இருக்கு, இந்த இருக்கு. ரமேஷ் வந்து லீலாவை விட 6 வயது மூத்தவர். லீலாவோட ஏஜ் 4னா இதோட 6 கூட்டினீங்கன்னா 10. அப்ப ரமேஷோட ஏஜ் என்னது? 10 வயசு. ஓகேவா? 10 வயசு ரமேஷுக்கு. இப்ப ரமேஷை வச்சு வேற ஏதாவது சொல்லியிருக்காங்களா? கிருஷ்ணாவுக்கும் ரமேஷுக்கும் சொல்லியிருக்காங்க. கிருஷ்ணா வந்து ரமேஷை விட 4 வயது பெரியவர். 4 வயது பெரியவர்னா அப்ப கிருஷ்ணாவோட ஏஜ் என்ன வரும்? 14 வயசு.
இப்ப கிருஷ்ணாவுக்கும் கோபாலுக்கும் சொல்லியிருக்காங்க. கோபால் வந்து கிருஷ்ணாவை விட 4 வயசு இளையவர். கிருஷ்ணாவோட ஏஜ் 14, இளையவர் 4 வயசு அப்படின்னா 10. யாரு? கோபால். கோபால் வந்து 10. இப்ப என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, யாருக்கு 2 ஏஜும் ஒரே ஏஜா இருக்குன்னு பாருங்க. அப்ப 10ங்கிறது தான் 2 பேத்துக்கும் ஒன்னா வருது, ரமேஷ்க்கும் கோபாலுக்கும். அப்ப ஆன்சர் வந்து ரமேஷ் அண்ட் கோபால். ஸோ இந்த மாதிரி யாரோட ஏஜ் கொடுத்துருக்காங்களோ அவங்கள வச்சு நம்ம கண்டுபிடிச்சோம்னா ஈஸியா ஆன்சர் பண்ண முடியும். அடுத்த கொஸ்டின் பாருங்க. ரஷீத் மகேஷை விட 3 வயது மூத்தவர். மகேஷ் 5 சிறுவர்கள் 4வது இளையவர். அகமது நடுமத்தியில் இருக்கிறார். அலெக்சாண்டர் ரஷீத்துக்கும் அகமதிற்கும் இடையில் உள்ளார். மகேஷ் அகமதிற்கும் ஜானுக்கும் இடையில் உள்ளார். ஜானின் வயது 12 வருடங்கள். கீழுள்ள கூற்றுகளில் எது உண்மை இல்லை? இப்போ மொத்தம் 5 பேர் இருக்காங்க. 5 பேர்ல 4வது இளையவர் நம்ம வந்து மூத்தவங்கள மேல 1 2 3ன்னு போட்டுருவோம். 4 5 கீழே இருக்கவங்களாம் வயசு கம்மியானவங்க, ஏஜ் வந்து குறைஞ்சிக்கிட்டே வர்ற மாதிரி போட்டுக்கலாம். இப்ப மகேஷ் வந்து 5 சிறியவர்களில் 4வது இளையவர். அப்ப 4வது இளையவர் யாரு? மகேஷ். இப்ப என்ன கண்டுபிடிக்கலாம்? ரஷீத். அடுத்து வந்து இந்த மகேஷை வச்சு ஏதாவது கொடுத்துருக்காங்களான்னு பாருங்க. இங்க பாருங்க, ரஷீதுக்கும் மகேஷுக்கும் சொல்லியிருக்காங்க. மகேஷை விட 3 வயது மூத்தவர் யாரு? ரஷீத். சோ மகேஷை விட 3 வயது மூத்தவனா மேபி ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல ரஷீத் வரலாம். ஓகேவா? நம்ம வேற கண்டிஷன் வந்து செக் பண்ணிக்கலாம். அடுத்து மகேஷை வச்சு வேற ஏதாவது கொடுத்துருக்காங்களான்னு பாருங்களேன். அகமது வந்து நடுமத்தியில் இருக்கிறார். நடுமத்தில்னா இந்த 5 பேர்ல நடுமத்திங்கிறது எது? சென்டர் பாயிண்ட்ங்கிறது 3rd பொசிஷன். அப்ப அகமது வந்து 3rd பொசிஷனுக்கு வந்துருவாரு. அடுத்து அலெக்சாண்டர் வந்து ரஷீதுக்கும் அகமதுக்கும் இடையில் உள்ளார். ஆல்ரெடி ரஷீது வந்து ஃபர்ஸ்ட் பொசிஷன், அகமது வந்து 3rd பொசிஷன். இவங்க 2 பேத்துக்கு நடுவுல எந்த பொசிஷன் இருக்கு? 2nd பொசிஷன். அதுல யாரு வருவாரு? அலெக்சாண்டர் வருவாரு. ஓகேவா? அடுத்து மகேஷ் வந்து அகமதுக்கும் ஜானுக்கும். மகேஷோட பொசிஷன் வந்து அகமதுக்கும் ஜானு. அப்ப ஜான் வந்து 5வது பொசிஷன்ல இருந்தாதான் ஜானுக்கும் அகமதுக்கும் இடையில மகேஷ் வருவாரு. இப்ப 5 பேரையும் பொசிஷன் பண்ணியாச்சு. இப்ப ஜானோட ஏஜ் கொடுத்துருக்காங்க 12 வயசுன்னு. இதுல கீழுள்ள கூற்றுகளில் எது உண்மை அல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க. தப்பானது எது? 5 சிறுவர்களில் ரஷீத் மூத்தவர். எஸ், ரஷீத் தான் ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்காரு. சோ அவன் தான் மூத்தவர். இது வந்து கரெக்ட். அடுத்து அகமதுவோட வயது வந்து 15 வருடத்திற்கு மேல் இல்லை. இது 13. ஓகேவா? சோ 1 வயசு கூடுனாலும் 13 14, இல்ல 2 வயசு கூடினாலும் 15க்கு மேல வர்றதுக்கு சான்ஸ் கிடையாது. சோ அப்ப அகமதுவோட வயது வந்து 15 வருடத்திற்கு மேல் இல்லை அப்படிங்கிறது கரெக்ட் தான். எல்லோரிலும் இளையவர் ஜான். எஸ், 5வது பொசிஷன்ல ஜான் இருக்கான். அப்ப இதுவும் கரெக்ட் தான். லாஸ்ட் பாருங்க, அலெக்சாண்டர் வந்து மகேஷை விட இளையவர். அலெக்சாண்டர் வந்து மகேஷ் வந்து கீழே இருக்கா 4வது பொசிஷன்ல, அலெக்சாண்டர் 2வது பொசிஷன்ல இருக்காரு. இப்ப இதுல மூத்தவர் யாரு? அலெக்சாண்டர் தான். ஆனா இங்க என்ன சொல்லியிருக்காங்க? இளையவர் அப்படின்னு கொடுத்துருக்கனால இதுதான் தப்பு அப்படிங்கிறதுக்கு வந்துடலாம். அடுத்து பாருங்க, 10 பேர் கலந்து கொண்டு தொழில் மாநாட்டில் அனைவரும் எல்லோருடனும் கைக்குலுக்கி கொண்டனர். மொத்தத்தில் எத்தனை கைக்குலுக்கல்கள் இருந்தன? ஆல்ரெடி நான் சொன்னேன் இல்லையா, 5 பேர் செஸ் போட்டியில விளையாண்டாங்கன்னு ஒரு சம் பார்த்தோம்ல, அதே மாதிரிதான் இங்க அதே ஃபார்முலா தான். n(n-1/2). இங்க என்னங்கிறது 10 பேர். ஸோ 10 × 9/2 அடிச்சோம்னா 5, 9 5 45. ஸோ ஆன்சர் இதுக்கு 45. அடுத்த கொஸ்டின் பாருங்க, சீட்டு விளையாடுறது. 4 பேர் சீட்டு விளையாடுறாங்க. அதுல ஏ வந்து பி இடம் கூறுகிறார். பீட்ட சொல்றாரு, நான் உங்களுக்கு 8 சீட்டு கொடுத்தேன்னா நீங்க வந்து சிஐ போல அதே எண்ணிக்கையில சீட்டுகளும் நான் உங்களை விட 3 சீட்டுகள் குறைவாகவும் பெற்றிருப்பேன். நான் சியிடம் இருந்து 6 சீட்டுகளை எடுத்துக்கொண்டால் நான் டிஐ போல 2 மடங்கு சீட்டுகள் வைத்திருப்பேன். பியும் டியும் சேர்ந்து மொத்தமாக 50 சீட்டுகள் வைத்திருந்தால் ஏயிடம் உள்ள சீட்டுகள் எத்தனை? ஸோ இது உங்களுக்கு குழப்பமா இருந்துச்சுன்னா இங்கிலீஷ்ல உள்ளதை பாருங்க, அது தெளிவா கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து நான் இந்த ஈக்குவேஷன் எழுதியிருக்கேன். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அதாவது ஏ வந்து பீட்ட சொல்றாரு, இஃப் ஐ கிவ் யூ 8 கார்ட்ஸ், ஏட்ட இருந்து 8 கார்ட்ஸ் போகுது. அப்ப ஏட்ட வந்து 8 கார்ட்ஸ் வச்சிருந்தானா அது 8 கார்ட்ஸ் போயிடும். அந்த 8 கார்டை யார்கிட்ட கொடுத்துருக்காரு அப்படின்னா பீட்ட கொடுத்துருக்காரு. அப்ப பி வந்து பி பிளஸ் 8 கார்ட்ஸ் வச்சிருப்பாங்க. இப்ப இந்த பியோட கார்டுங்கிறது நீங்க சொல்றாரு பாருங்க, 8 கார்டு நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன்னா யூ வில் ஹாவ் as many as C has. ஸோ சீட்ட இருக்க கார்டோட எண்ணிக்கையும் உங்க எண்ணிக்கையும் ஈக்குவல். அப்ப C is equal to B plus 8. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் போட்டாச்சு. அடுத்து
and I shall have 3 less than what C has. So C எவ்வளோ வச்சிருக்கோ அதுல இருந்து 3 கழிச்சோம்னா அதுதான் நான் வச்சிருக்கக்கூடிய கார்டு. அப்ப Cல இருந்து 3 கழிச்சோம்னா அதுதான் எது வச்சிருக்கக்கூடிய கார்டு, A வச்சிருக்கக்கூடிய கார்டு. ஸோ A வச்சிருக்கக்கூடிய கார்டு ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணிருக்கோம், A minus 8ன்னு போட்டிருக்கோம். அப்ப ரெண்டாவது ஈக்குவேஷன் A minus 8 is equal to C minus 3. ஸோ இந்த ரெண்டு ஈக்குவேஷன் கொண்டு வந்தாச்சு. அடுத்து கண்டிஷன் பாருங்க. அடுத்த கண்டிஷன்ல என்ன சொல்றாரு, A வந்து if I take 6 cards from C, Cல இருந்து நான் 6 கார்டை எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா அப்ப A plus 6 இருக்கும். Aல I shall have twice as many as D. அப்ப D விட 2 மடங்கு கார்டு நான் வச்சிருப்பேன். அப்ப 2D is equal to A plus 6 அப்படிங்கிற ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணலாம். அடுத்து ஃபைனலா பாத்தீங்கன்னா if B and D together have 50 cards, so B and D ஓட கார்டை கூட்டினோம்னா 50 கார்டு வருது. அப்ப B and D is equal to 50. அப்ப இந்த 4 ஈக்குவேஷன் கொண்டு வந்துட்டோம். இதுல என்ன கண்டுபிடிக்கணும், ஏயோட கார்டு தான் கண்டுபிடிக்கணும். ஏயோட கார்டை எப்படி கண்டுபிடிக்கணும்னா நமக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் கார்டு இருக்கு. பி அண்ட் டியோட டோட்டல் நம்பர் ஆஃப் கார்டு எத்தனை, 50. இப்ப இந்த பிக்கும் டிக்கும் பதிலா ஏ வர்ற மாதிரியான ஈக்குவேஷன்ஸ் ஃபார்ம் பண்ண போறோம். இப்ப இதுல இருந்து டிக்கு பதிலா எழுதலாமா, டி இஸ் ஈக்குவல் டு ஏ பிளஸ் 6 டிவைடட் பை 2 அப்படின்னு எழுதலாம். ஸோ அதை இங்க இப்ப அப்ளை பண்ணுங்க. ஏ பிளஸ் 6 டிவைடட் பை 2 இஸ் ஈக்குவல் டு 50. இப்ப பிக்கு பதிலா நான் என்ன பண்ண போறேன்னா பிக்கு பதிலா என்ன பண்ண போறேன், ஏ வர்ற மாதிரி எழுதணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம்னா இந்த ஈக்குவேஷன்ல இருந்து சியோட வேல்யூ கண்டுபிடிங்க. ஏ மைனஸ் 5 அப்படின்னு வருமா, அந்த சியை தூக்கி இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம்னா பி பிளஸ் 8 இஸ் ஈக்குவல் டு ஏ மைனஸ் 5 அப்படின்னு வரும். இதுல பியோட இது வேணும். ஸோ பி இஸ் ஈக்குவல் டு ஏ மைனஸ், இதுவும் மைனஸ் ஆகும். அப்போ என்ன ஆகுது, 13 இருக்கும். A minus 13. அப்ப B க்கு பதிலா A minus 13. ஸோ இது சிம்பிளிஃபை பண்ணி நம்ம A ஓட வேல்யூ கால்குலேட் பண்ண போறோம். 2A minus 26 plus A plus 6 is equal to, இந்த 2 குறுக்க பெருக்கும்போது 100 வரும். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். 2A plus A வந்து 3A ஆகும். இங்க என்ன ஆகும், மைனஸ் 20 ஆகும். இந்த மைனஸ் 20 இங்க இந்த பக்கம் போகும்போது plus 20 ஆகும். ஸோ அப்போ 3A is equal to 120, A is equal to 40. ஸோ அப்போ A ஓட வேல்யூ என்ன வருது, 40 அப்படிங்கிறது வரும்.